ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விந்தகி ஃபுட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலிஃபண்ட் இயர் கேக் ரெசிபி. ரொம்பவே கிறிஸ்பியான, ரொம்பவே ஹெல்த்தியான, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு 3 கப்லேருந்து 4 கப் வரைக்கும் கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் சுகர் அளக்குறீங்களோ அதே கப்பில் கோதுமாவும் அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், திக்கான ஃப்ரெஷ் தேங்காய் பால் வந்து 1/4 கப் எடுத்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், வெனிலா எசன்ஸ் வந்து 1/4 ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு, சுகர், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட பட்டர், ஒரு முட்டையை நல்லா கலக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா திக்கான பூரி மாவு பதம் அளவுக்கு இருக்கணுங்க. நீங்கள் தண்ணி பத்தலாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தேங்காய் பாலே கரெக்டாக இருந்தது பிசைகிறதுக்கு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம இதை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாங்க. இதில் ஒரு உருண்டை கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகோ பவுடரை சேர்த்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லா பகுதியிலையும் கோகோ பவுடர் வந்து நல்லா ஒட்டணும். இப்போது 2 உருண்டைகளையும் வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஊறி இருக்கும். இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கையில் லைட்டாக மாவு வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு உருண்டைங்களை சப்பாத்தி மாவு அளவுக்கு திக்னஸாக வந்து தேய்ச்சிக்கலாங்க. அதே மாதிரியே இந்த கோகோ உருண்டையும் தேய்ச்சிடலாம். இப்போது அடியில் ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி ப்ளஸ் கோகோ உருண்டையை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிடலாங்க. இப்போது சைட்ஸில் உள்ளது எல்லாத்தையும் அன்னிவனாக இருக்குது, அதனால் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை லைட்டாக சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதுக்காக தான். இதுக்கு மேலே லைட்டாக வந்து தண்ணியை தேய்ச்சி விடுங்க. நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ரோல் பண்ணும்போது ஒட்டுறதுக்காக தான். இப்போது இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். மெதுவாக ஒரு சைடில் இருந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது விரிஞ்சு வந்துடும். அதனால் நான் ரொம்பவே டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் கவர் வச்சு ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டாது, ஈஸியாகவும் ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம வந்து ரோல் பண்ணிட்டோம். இதை இந்த மாதிரி கவருக்குள்ளேயே வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா எண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த சைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. அப்போது நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரோல் பண்ணியாச்சு. இப்போது இதை இந்த பிளாஸ்டிக் ஷீட்லேயே வச்சு நம்ம வந்து விராப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாத்தையும் மடித்து விட்டுட்டு இதை ஒரு 4 மணி நேரம் போல் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இப்போது ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், மாவு நல்லா ஹார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் வந்து வேணுங்க. அதை வச்சு இந்த மாதிரி தின்னாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஹார்டாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒல்லியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் அதிகமாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே ஒல்லியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ரோல் பாருங்கள், பார்க்குறதுக்கே நிறைய லேயர்ஸோட ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், இதை மொத்தமாக கட் பண்ணிட்டேன். இது இந்த அளவுக்கு ஒல்லியாக வந்து இருக்கணுங்க. அப்போது நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு மேலே திக்னஸ் அதிகமாக உள்ள ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு விரித்து விட்டுடலாங்க. அப்போது நம்மளோட ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே தின்னாகிடும். மேலே உள்ள கவரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலேனும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. இது இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பொஃப்னு வராமல் இருக்கும். இப்போது இதை ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாக வந்து இருக்கக்கூடாதுங்க, லேசான சூட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி பொரிக்கும் போது அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் தாங்க வைக்கணும். லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டிங்கனாலே போதும். 1 நிமிஷத்துலேயே இது வந்து வெந்துருங்க. நம்ம இதில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கனால மேலே வந்து நொறையாக இருக்குதுங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஆயிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான கிறிஸ்பியான எலிஃபண்ட் இயர் கேக் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.